வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலையும் எல்லையும் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வகையான சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அது சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து புரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 2 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எள்ளு புரிஞ்சு வந்தால் தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டும் சரி, அது ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மிளகாவோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை நல்லா டைட்டாக பேக் பண்ண மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். அதாவது உங்கள் கைகளால் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுள்ள துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. நம்ம கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து இதோட வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். சூட்டோடு போட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை தண்ணி கொஞ்சமாக தெளித்து தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பையும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு வெடிக்கணும், உளுத்தம் பருப்பு செவக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக சின்ன பீஸ் காஞ்ச வரமிளகாய் விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அது செவக்கிறப்ப நம்ம சட்னியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம தாளிப்பை ஊற்றிட்டு நம்ம சட்னியை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.